நண்பர்களே, வணக்கம். இந்த நாளில் குடும்ப உறவுகளை பற்றி நாம் பார்க்கலாம். யார் விட்டு கொடுப்பது என்கிற ஒரு தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். குடும்ப உறவிலே யார் விட்டு கொடுப்பது என்கிற மனநிலையில் ஒரு வைராக்கியம் ஏற்படுவதால் அது தீய சக்தியாக மாறுகிறது. குடும்ப உறவிலே அது பிளவுகளை ஏற்படுத்துகிறது. நான் செய்தது சரியே என்கிற ஒரு பிடிவாத குணம் இந்த குடும்ப உறவில் ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது. கணவன் சொல்லுவார், நான் செய்ததுதான் சரி என்று. மனைவி சொல்லுவார், நான் செய்ததுதான் சரி என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு உறவு இல்லாத ஒரு பிளவு ஏற்படுகிறது. கணவன் குடும்பத்தாருக்கும் மனைவி குடும்பத்தாருக்கும் ஒரு நல்ல உறவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் பிளவு ஏற்படுகிறது. விட்டு கொடுக்காமல் போவதால் நாம் சந்தோஷமும் மன அமைதியையும் நிம்மதியும் இழந்து போவது எரிச்சல் குணத்தை ஏற்படுத்துகிறது. எரிச்சல் குணம் மன்னிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கடினமான இருதயத்தை கொண்டு வருகிறது. இந்த நாளிலே அநேக குடும்பங்களில் இது காணப்படுவதால் பிளவுகள் அதிகமாக ஏற்பட்டு அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படும். இது மாற வேண்டுமானால் ஒரே தீர்வு, மன்னிக்கும் குணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். மன்னிக்க முடியாதபடி குணம் இருக்கிறவர்கள் மன்னிக்கக்கூடிய குணத்தை இந்த நாளிலே செயல்படுத்துவோமானால் நம்முடைய குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக மாறும். நாம் வாழ்கிற சமுதாயத்தில் நம்மை சுற்றியுள்ளவர்கள் மத்தியிலே ஒரு சிறந்த குடும்பமாக, எப்பொழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அன்பும் மன நிம்மதியும் நிறைந்த ஒரு குடும்பமாக மாறும். வேலைக்கு போகும்போது நமக்கு எரிச்சல் குணம் இருக்காது. குடும்பம் அன்பாக இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களிலே ஒரு எரிச்சல் குணம் நமக்கு இருக்காது. குடும்பத்திலே அன்பாக இருக்கும்போது. எனவே நாம் பழைய காரியங்களை எல்லாம் விட்டு கொடுத்து மன்னிப்போம், மறப்போம், விட்டு கொடுப்போம், கூடி வாழ்வோம். இழந்து போன பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக, ஒரு சந்தோஷமும் அன்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ கடவுள் இந்த குடும்பத்தை இணைத்திருக்கிறார். கடவுள் கொடுத்த இந்த குடும்ப வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் கட்டி காத்து சரியாக வளர்க்கும் போது, சரியாக அதை நடத்தும் போது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்து காணப்படும். இதை மன்னிக்கக்கூடிய குணம் நமக்குள்ளே வர வேண்டும். மன்னிக்கக்கூடிய குணம் என்பது நேற்றைய தினத்திலே சொன்னது போல தண்ணீர் ஊற்றி ஒரு மரத்தை வளர்க்கிறது போல நாம் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கக்கூடிய அந்த குணத்தை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் மன்னிக்கக்கூடிய குணம் நமக்குள்ளே வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்படி நாம் வைக்கிற அந்த மரத்துக்கு நீரை ஊற்றி அதை செழிப்பாக மாற்றுவதற்கு, அது கனி கொடுப்பதற்கு அனுதினமும் தண்ணீரை ஊற்றுகிறோமோ அதுபோல் மன்னிக்கக்கூடிய குணம் அனுதினமும் நமக்குள்ளே பிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணம் இருக்கிற இடத்திலே விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை வரும். அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷமும் சமாதானமும் காணப்படும். விட்டு கொடுப்போம், மறப்போம், மன்னிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.